வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல். வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 12. பூஞ்சோலையின் கண்கள் பயமும் அதிர்ச்சியும் தெரிவித்தன. என்ன சொன்ன? ஆணையா? ஆமாம் பூவு, தலைய மிதிக்க போகுதாம். போடா புரளி பண்ணிக்கிட்டு, அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. சும்மா கைத்துல தொங்க போடுவாங்க, அவ்வளவுதான். ராக்கனின் குரலில் லேசான சந்தோஷம் இருந்தது. குணவேலன் பூஞ்சோலையை அனுதாபத்துடன் பார்த்து கொண்டு, காவல் பலமா இருக்குது பூவு. அவனை சுத்தி எத்தனை பேர் தெரியுமா? கட்டி போட்டு தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. ஈரங்கி கச்சேரிக்கு பலமா காவல் போட்டிருக்காங்க. வெள்ளைக்காரங்க குதிரை மேல வந்தாங்க. கேட்க கேட்க பூஞ்சோலையின் கண்களில் நீர் நிறைந்தது. இப்ப நான் என்னத்த செய்வேன்? தாத்தா அவளை பரிவுடன் அணைத்து, கொஞ்ச நாள்ல சரியா போயிரும்மா என்றார். என்ன தாத்தா சரியா போயிரும்? அந்தால மறந்துடலாமா? இதை கேட்டதும் பூஞ்சோலை திடீர் என்று எழுந்தாள். நீங்கெல்லாம் வந்தா வாங்க, வராட்டி போங்க, நான் போறேன். தாத்தா அவளை பிடித்து நிறுத்தி, பித்து பிடிச்சு பேசாத, எங்க போற? அந்த ஆளை காப்பாத்த என்னை விட்டுருங்க. தாத்தாவின் பிடியிலிருந்து தப்பித்து எதிரே ஓட ஆரம்பித்தவளை, ராக்கா அதை பிடி சீக்கிரம் என்றார். ராக்கன் ஓடிப்போய் அவளை பிடித்து முரட்டுத்தனமாக இழுத்து கொண்டு வர, பூஞ்சோலை விட என்னை என்று அவன் கைகளை நகத்தால் கீறினாள். ராக்கன் அவளை சுலபமாக கட்டுப்படுத்தி தாத்தாவின் அருகில் மறுபடி கொண்டு வந்து போட்டான். கீழே விழுந்த பூஞ்சோலை அழுதாள். அக்கா, அந்த ஆளு ரொம்ப சாலக்குக்காரரு, தப்பிச்சிட்டு வந்துருவார் பாரு. பூஞ்சோலை உட்கார்ந்து மண் தரையை தட்டி புழுதி எழுப்பி, அள்ளி கொடுத்திடவா நான் ஆளா பறந்து வந்தேன், வாரி கொடுத்திடவா நான் வண்டா பறந்து வந்தேன் என்று அழுதாள். சிவகாமி கிட்டே வர, போடி என்று மூர்க்கத்தனமாக தள்ளினாள். இத பாரு பூவு, அவன் நம்ம கூட்டமும் இல்ல, நேத்திக்கு வந்தவன். வந்தான் போயிட்டான். பாதையில பார்த்தோம், பாதியில பிரிஞ்சிட்டோம்னு வச்சுக்க. கொஞ்ச நாளில சரியா போயிரும். தாத்தா, நான் அந்த ஆளை இப்ப பார்த்தாகணும் என்று மறுபடி உடைத்து கொண்டு புறப்பட்டு ஓடினாள். 4-5 பேர் அவளை துரத்த, விடுங்க, என்னை விட்டுருங்க என்று திமிரினாள். தாத்தா கூடாரத்துக்குள்ள சென்று ஒரு கரண்டியில் நெருப்பும் காய்ந்த இலைகளும் கொண்டு வந்தார். புடிங்கடா, வெறி பிடிச்சு அலையிறா. 4 பேர் அவளை கெட்டியா பிடிக்க, இலைகளை நெருப்பிலிட்டு புகை மேகத்தை அவள் மூக்கருகில் காட்ட, பூஞ்சோலை, ஆலப்பாக்கத்துக்காரரே, இதை வர்றேன் என்று சொல்லி மயங்கி போனாள். உள்ற எடுத்துட்டு போடா, காலையில தான் எந்திரிக்கும், நடுவுல எந்திரிச்சா அடி. குணவேலா, விடிறதுக்குள்ள அந்த ஆளை கொன்னுருவாங்கல்ல. அப்படிதான் தோணுது ராக்கண்ண. முத்துக்குமரன் பெரிய சன்னல்களையும் எதிரே ஆளுயரத்துக்கு இருந்த ராணியின் படத்தையும் கண்ணாடி கண்ணாடியாய் அலங்காரமாய் தொங்கிய விளக்குகளையும் நல்ல கருங்காலி போலிருந்த மர இருக்கைகளையும் சிப்பாய்களின் துப்பாக்கிகளையும் தன்னை மெல்ல அந்த கூண்டில் ஏற்றி வெள்ளைக்காரனின் நீலக்கண்களையும் பார்த்தான். கூண்டில் ஏற்றிய வெள்ளைக்காரனின் நீலக்கண்களை பார்த்தான். எல்லாம் வியப்பாக இருந்தது. பயம் போய்விட்டது. இந்த துரை பரவாயில்லை, நல்லவன். மருந்து போட்டான், வருத்தப்பட்டான். மக்கித்துரையை அதட்டினான், குடிக்க தண்ணீர் தந்தான். அறையில் சலசலப்பு ஏற்பட எல்லோரும் வாயில் பக்கமே பார்த்திருக்க, பெரியதுரை உள்ளே நுழைய எல்லோரும் எழுந்து நின்றார்கள். சிரித்து பேசிக்கொண்டு அந்த கிராதகன் மக்கித்துரையும் வந்து அவன் முன்னால் போட்டிருந்த விசு பலகையில் உட்கார்ந்தான். முண்டாசு அணிந்த துபாஷி முத்துக்குமரன் பக்கத்தில் வந்து அவனை வெறுப்போடு பார்த்து, கேட்குற கேள்வி எல்லாத்தையும் தமிழிலே சொல்றேன், பளிச்சுன்னு பதில் சொல்லிடு என்ன என்றான். முத்துக்குமரன் அவன் சொன்னதை சரியாக காதில் வாங்காமல் மக்கித்துரையையே பார்த்து கொண்டிருந்தான். மக்கி அவனை பார்த்து சிரித்தான். அவன் மேல் அப்படி பாய்ந்து கண்களை பிடுங்க வேண்டும் போலிருந்தது. கட்டி வைத்திருந்தார்கள். மெக்கன்சி முத்துக்குமரனை பார்த்தான். திமிர் பிடித்த கருப்பனுக்கு இன்று தண்டனை கிடைத்தே தீரும். இவனை முதலில் கவனித்துவிட்டு ஆஷ்லியை கவனிக்க வேண்டும். சொந்த இனத்தையே காட்டி கொடுக்கும் துரோகி நிற்கிறான் பார். ஏதோ இவன்தான் தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டவன் போல். ஆஷ்லி பிரேசர் குற்றவாளி கூண்டில் நிற்க வேண்டியவன்
மெக்கின்சி என்று எண்ணினான். அவனுக்கு அந்த கிராமத்து சம்பவங்களின் முழு விவரம் தெரியும். வம்புக்கு இழுத்தது முதலில் மெக்கின்சி தான். அவன்தான் சண்டைக்கு முதலில் கூப்பிட்டது. அதில் தோற்று போன ஆத்திரத்தில் ஒரு அப்பாவி கிழவனை, இன்றைய கைதியின் தகப்பனை கொன்றது. அந்த ஆத்திரத்தால் இவன் மெக்கின்சியை கொல்ல முற்பட்டது எல்லாம் தெரியும் ஆஷ்லிக்கு. பன்றி வேட்டைக்கு மெக்கின்சியுடன் சென்ற கேப்டன் ஜேம்ஸ் ஃபோர்ப்ஸ் சொல்லியிருக்கிறான். அவனை யாரும் சாட்சிக்கு கூப்பிடவில்லை. ஆனால் அட்ஜுடன்ட் என்கிற முறையில் ஆஷ்லியை கூப்பிட்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் கர்னலிடம் சொல்லத்தான் போகிறேன். கர்னல் நீல் கைதியை பார்த்தார். இந்த பாவிதானா? சீக்கிரம் நடக்கட்டும். உள்ளூர் கருப்பர்களுக்கு நீதி வழங்குவதை விட முக்கியமான பல வேலைகள் எனக்கு இருக்கின்றன. லெப்டினன்ட் மெக்கன்சி, உன் புகார் பத்திரத்தை பார்த்தேன். கர்னல் நீல் முத்துக்குமரனை நேராக பார்த்து, மட்குமாரன் என் செஞ்ச என்றார். யோ, துரை கேட்குறாரியா, பதில் சொல்லு. புரியலிங்க. ஏன் லெப்டினன்ட் மெக்கின்சியை அபாயகரமாக தாக்கினாய் என்று கேள்வி. கைதி ஏன் லெப்டினன்ட் மெக்கின்சியை அபாயகரமாக தாக்கினான் என்று கர்னலுக்கு அருகில் உட்கார்ந்திருந்த குமாஸ்தா கிரிக் கிரிக் என்று இறகு பேனாவினால் எழுத, துபாஷி, ஏயா அந்த ஆளை ரத்தம் வர்ற மாதிரி தாக்கின என்றார். முத்துக்குமரன் கர்னல் நீலை பார்த்து கொண்டு, ஐயா, உங்க சமூகத்துக்கு ஒரு விண்ணப்பம் செஞ்சுக்கிறங்க துரை. 4-5 மாதம் முன்னாடி எங்க ஆலப்பாக்கம் கிராமத்துல நடந்தது என்னன்னு சொல்லி போடுறேங்க. நீல் துபாஷியை பார்த்தார். He says something about village for months back, sir என்று அதை கொடூரமாக மொழிபெயர்க்க, கர்னல், யாருக்கு அதெல்லாம் வேண்டும்? 4 நாட்களுக்கு முன் நடந்ததுதான் இப்போது வழக்கில் இருக்கிறது என்றார். ஆஷ்லி எழுந்து, சிறைச்சாலையின் அட்ஜுடன்ட் என்கிற முறையில் நான் ஒரு சில வாக்கியங்கள் பேசலாமா என்றான். தாராளமாக. துபாஷி சரியாக மொழிபெயர்த்து சொல்லவில்லை என்று நான் நினைக்கிறேன். நாம் கைதியின் மொழிகளை முழுவதும் கேட்பது முக்கியம் என்று நம்புகிறேன். மெக்கின்சி எழுந்து, கேப்டன் ஆஷ்லி ஃப்ரேசர் சிஓவுக்கு கோர்ட் மார்ஷியல் நடத்துவது எப்படி என்று கற்றுத்தர விரும்புகிறார் போலும். இல்லவே இல்லை. கைதியை ஒரு இராணுவ கோர்ட்டில் விசாரிப்பதே எனக்கு சரியானதாக படவில்லை. இது கமிஷனருக்கு போக வேண்டிய வழக்கு என்று நம்புகிறேன். நீல் ஆஷ்லியை தீர்க்கமாக பார்த்தார். கேப்டன், நான் உன் அசட்டு தைரியத்தை பாராட்டுவதா என்று யோசிக்கிறேன். இந்த குற்றம் ஒரு இராணுவ அதிகாரி சம்பந்தப்பட்டது. இதை விசாரிக்க இருக்கும் எனது தகுதியை பற்றி நீ சந்தேகிக்க வேண்டியதில்லை. மன்னிக்கவும், என் நோக்கமும் அது இல்லை. ஆனால் இவன் சொல்வதை முழுவதும் கேட்க வேண்டியது அந்நியர்களான நம் கடமை என்பதை ஒப்புக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். சரி, என்ன சொல்ல விரும்புகிறான் அவன்? கேப்டன் மெக்கின்சி இவன் தந்தையை தாக்கி கொன்றதினால் ஆத்திரமுற்று அப்படி அவரை தாக்கினேன் என்கிறான். எட்வர்ட்? மெக்கின்சி எழுந்து, நான் அன்றைய தினம் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றிய ரிப்போர்ட் கொடுத்து அதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அது என்ன என்று கைதிக்கு நாம் சொல்ல வேண்டாமா? அது எவ்வளவு தூரம் நிஜம் என்ற இந்த இடத்தில் விசாரிக்க வேண்டாமா? அன்று லெப்டினன்ட் மெக்கின்சியுடன் வேட்டைக்கு சென்ற சக அதிகாரி யாரையாவது விசாரிக்க வேண்டாமா? நீல் தன் அருகில் இருந்த காகிதங்களை புரட்டி பார்த்து கொண்டிருந்தார். எங்கே அந்த ரிப்போர்ட்? எட்வர்ட், அவன் அப்பனை கொன்றாயா நீ? தற்காப்புக்காக கொல்ல வேண்டியதாகிவிட்டது. பொய்! இவனைப் போல் இவன் தகப்பனும் என்னை வெறுப்புடன் தாக்கினான். அவர்கள் விழாவின் நடுவே குறுக்கிட்டதற்காக வெறி பிடித்தவன் போல் தாக்கினான். நாங்கள் குதிரை மேல் அந்த கிராமத்தை கடந்து கொண்டிருந்தோம். எல்லாவற்றையும் அதில் தந்திருக்கிறேன். நீங்களும் படித்து பார்த்து நாட்டுக்குள் வேட்டைக்கு செல்லும் போது எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும் என்று குறிப்பு எழுதியிருக்கிறீர்கள். ஒருவித முன்னெச்சரிக்கையோ காரணமோ இல்லாமல் அந்த கிழவன் தாக்கப்பட்டான் என்று கேள்விப்பட்டேன் என்றான் ஆஷ்லி. அப்படி சொன்னது யார்? கேப்டன் ஃபோர்ப்ஸ். கேப்டன் ஃபோர்ப்ஸ் இங்கே இருக்கிறானா? ஆஷ்லி சுற்றுமுற்றும் பார்த்து இல்லை என்றான். பின் ஆஷ்லி, உன் கடமை உணர்ச்சி சற்று அளவுக்கு மீறி செல்கிறது.
என்னால் இந்த சின்ன விஷயத்தில் அதிக நேரம் செலவழிக்க முடியாது. நானே மெக்கின்சி கோரமாக தாக்கப்பட்டதை பார்த்தேன். ஆங்கில இராணுவ அதிகாரி ஒருத்தனை அப்படி தாக்கிய கருப்பனை சும்மா விட்டேனானால் மற்ற அதிகாரிகளின் நம்பிக்கையை நான் இழந்து விடுவேன். இது தீவிரமாக தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம். நான் போய் ஃபோர்ப்ஸை கூப்பிட்டு வர முடியும். தேவையில்லை. நான் இவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன். அழைத்து செல்லுங்கள். ஆங்கில அதிகாரிகளை தாக்க முற்படுபவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும். இவனை மற்ற கொலை கைதிகளைப் போல் யானையால் தலையை இடறி சாக அடியுங்கள். சார், தயவு செய்து நான் சொல்வதை. ஆஷ்லி, அவ்வளவுதான். நீ போகலாம். கைதியை அப்புறப்படுத்துங்கள். முத்துக்குமரன், ஐயா, நான் சொல்றதை கேட்கலையே. இந்த துரை எங்க அப்பாரை அநியாயமாக கொண்டுட்டாயா என்று சொல்லிக்கொண்டே இருக்கும்போது இழுத்து செல்லப்பட்டான். தீர்ப்பு என்ன சொன்னாங்க என்று கேட்க, சிப்பாய், எல்லாம் நல்ல தீர்ப்பாதான் சொன்னாங்க. நீ சீக்கிரம் சொர்க்கலோகத்துக்கு போக போற என்று நகைத்தான். முத்துக்குமரன் மறுபடி சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டு அதே அறையில் அடைக்கப்பட்டான். பக்கத்து அறையவன், என்னையா ஆச்சு, திரும்பி வந்துட்டியே என்றான். முத்துக்குமரன் பேசாமல் இருக்க கதவை பூட்டினவன் போகிற போக்கில், தண்டனை கொடுத்தாச்சு என்றான். என்ன தண்டனையாம்? எல்லாம் உன்னோடத்தான். நாளைக்கு காலையில் வரப்போகிறான். அட, பரவாயில்லைங்க. போகிற வழிக்கு ஒரு துணை கிடைச்சிது. யோ, நீ கவலைப்படாதே. கொஞ்ச நேரம்தான் வலிக்குமாம். அதுவும் கழுத்து பட்டையில் முணுக்குங்குமாம். வலி பூரா உள்ற போகிறதுக்குள்ள செத்தே போயிடுவோமாம். அவன் என்ன சொல்கிறான் என்று கவனம் இல்லாமல் முத்துக்குமரன் சொந்த சிந்தனைகளில் ஆழ்ந்திருந்தான். அம்மா வேண்டாம் வேண்டான்னு சொன்னாங்க. மறுமுறை பிறக்கிறப்போ இந்த துரையை மறுபடி சந்திக்கிறனும்னு சாமியை வேண்டிக்கிட்டே இருப்போம். சாவறதுக்கு முன்னாடி அதையே வேண்டிக்கிட்டு இருந்தா நிச்சயம் தருவாராம். பூஞ்சோலையை ஒரு தடவை பார்த்துட்டா நிம்மதியா சாவலாம். இதுக்குள்ள எப்படி அதால வர முடியும்? என்னால் யாருக்கும் துக்கம் இல்லாமல் செய்துட்டேன். அதுக்காகவாவது சாமி எனக்கு நல்ல கதி கொடுக்காதா? நான் செஞ்சது எந்த விதத்திலே குத்தமாகும்? வெள்ளைக்காரனுக்கு வேறு சட்டமா, வேற சாமியா? குழப்பமான எண்ணங்களில் தூக்கமில்லாமல் புரண்டு கொண்டிருந்தவனை அதிகாலையில் எழுப்பினார்கள். இன்னும் விடியாமல் ராத்திரி பாக்கி இருந்தது. தாண்டவராயனும் முத்துக்குமரனும் பிணைக்கப்பட்டு வெளியே அழைத்து செல்லப்பட்டார்கள். கை கால்களை சுற்றி கட்டி, இடுப்பை சுற்றி நீண்ட கயிறு கட்டி சிறைவாசலில் காத்திருந்த யானையின் பின்னங்காலில் இணைத்தார்கள். தாண்டவராயன் பகுத்தறிவை இழந்து பசிக்காமல் ஊனும் உடையும் தந்து துஷ்ட சகவாசம் செய்து ஓடி ஒளிந்து துர்த்தனாய் திரிந்து சூதாடி பொய் பேசி புறங்கூறி தாசிகாந்தனாய் வேசி வீடு நுழைந்து துர்வியாட்சியந்தொடுத்து என்று புலம்பிக் கொண்டே செல்ல யானை நடக்கலாயிற்று. சற்று வேகமாக நடக்க வைத்தார்கள். ஒவ்வொரு முறையும் அது அடியெடுத்து வைக்கையில் அவர்கள் துடித்து இழுக்கப்பட்டார்கள். தெருக்களின் ஊடே அவர்கள் அழைத்து செல்லப்பட தாண்டவராயன் குரல் கேட்டு பலர் எழுந்து வேடிக்கை பார்த்தார்கள். மைதானத்தில் அதிகம் பேரை அனுமதிக்கவில்லை. நடுவே அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். தாண்டவராயனை அழைத்து சென்றார்கள். விருப்பமில்லாத நாய்க்குட்டியைப் போல் அவன் தரையை தேய்த்து கொண்டு பாவிகளா பாவிகளா என்று கூக்குரலுடன் நகர தாண்டவராயனின் தலை அந்த சதுர வடிவ கல்லில் வைக்கப்படும் முன் அவனுக்கு ஒரு மிடறு தண்ணீர் தரப்பட்டது. முத்துக்குமரன் பார்த்து கொண்டே இருக்க முண்டாசுக்காரன், கடவுள் உன்னை காப்பாற்றட்டும் என்று சொல்லிவிட்டு தாண்டவராயனின் தலையை அந்த கல் மேல் வைத்தான். ஒருத்தன் தலையை சற்று ஜாக்கிரதையுடன் பிடித்து கொள்ள யானை ஆடிக்கொண்டே மாவுத்தனின் ஆணைகளுக்கு கீழ்ப்படிந்து அருகே மெல்ல மெல்ல வந்து தன் ஏராளமான வலது முன்னங்காலை சற்றே தூக்கி அந்த தலையை தேங்காய் போல் நசுக்கியது. எல்லா பக்கங்களிலும் பீரிட்டு இரத்த
தோகை விசிறியது. அடுத்து நீ வாயா என்று முத்துக்குமரனை அழைத்தார்கள். இத்துடன் 12வது அத்தியாயம் நிறைவடைகிறது. நாளை 13வது அத்தியாயத்தில் சந்திப்போம். வணக்கம்.